நம்ம பருவமழைகளை, காலநிலை மாற்றத்தை கணிக்கிறதுக்கு பலவிதமான அறிவியல், விஞ்ஞான கருவிகள்லாம் வச்சுருக்கோம். ஆனால் நம்மால் மிக துல்லியமாக எல்லாத்தையுமே கணிக்க முடிகிறதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இயற்கையினுடைய நாள்காட்டி என்பது மிக சரியானது. இயற்கை மனிதர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. நாம் தான் அதனுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பதே இல்லை. ஒன்றும் இல்லைங்க, காற்றுல வெப்பம் அதிகமாகும் போது மட்டும்தான் சரக்கொன்றை மலர்கள் மலர ஆரம்பிக்கும். அந்த சரக்கொன்றை மலர் மலர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா கோடை காலம் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம். அப்படி கோடையினுடைய வருகையை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய அந்த சரக்கொன்றை மலர்கள் ஒரு இயற்கையினுடைய நாட்காட்டி. அது மட்டும் இல்லை, நம்ம மாமரம் இலைகள் எப்போ துளிர்க்குது, அதனுடைய பூக்கள் எப்போ காயாகி கனியாக மாறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கோடையில் தான் இருக்கும். அப்போது கோடையினுடைய உச்சம் அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கலான்னா அந்த மாம்பழத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம், மாமரத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம்.